என்ன மாதிரி பாட்டு செட் பண்ணி போடுறோன்னா அந்த அளவுக்கு லவ் மூமெண்ட் ஆகும் ஐயா. லவ் பண்ணுறவங்க வந்து அந்த பாட்டை கேட்டு எவ்வளோ பேர் லவ் பண்ணிட்டு இன்னைக்கு திருமணமெல்லாம் ஆகி இன்னும் அந்த பழைய நினைவுகளை வந்து அவங்க மறக்கலை. ஸ்பீக்கர் செட்டினுடைய கலாச்சாரமே கோலார் தங்க வயலில் தான், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ எந்த மொழிக்கு போனாலும் ஒரு நாள்லாம் செட்டு பாண்டுக்கும். நீ எங்கன்னா போங்க, எங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கும். அதுதான் நம்ம கேஜிஎஃப்னுடைய ஒற்றுமை, நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை வந்து லவுட் ஸ்பீக்கர் கலாச்சாரத்தை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் ஜான் செட்டில் ஆப்ரேட்டராக இருந்தவன். இதே பண்டார் லைனில் நான் வந்து 78 ரெக்கார்டு போட்டுன்னு இருக்கிறேன். போடும்போது பழைய பாட்டு போட்டுக்கிறேன். ஒரு ஆள் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி இதே ராமச்சந்திர லாட்ஜில் போய் மசால் தோசை வாங்கி வந்து எனக்கு கொடுத்துக்கிறாரு அந்த பழைய பாட்டுக்கு. அந்த காலத்தில் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து இட்டுன்னு வராங்கன்னா அதுக்கு தகுந்த பாட்டு வாராயோ தோழி வாராயன்னு போடுவாங்க செட் பண்ணி. அந்த பொண்ணு வீட்டுக்காருக்கே ஒரு மாதிரி மன திருப்தி ஆகிட்டு என்ன பாட்டு செட் பண்ணி போடுறான்னு பாரு செட்டுக்கானுவாங்க. அதே மாதிரி மன வரலன்னா கடவுள் நினைத்தான் மறுநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகளே நீ வாழ்கவே அந்த மாதிரி பாட்டு போடுவோம். அதே மாதிரி ஒரு காரியம் வீட்டில் ஒரு பாட்டு போட்டோம்னாக்கா சமரசம் உலாவம் போடுவோம். குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர்களெல்லாம் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி. இந்த பாட்டு போட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் யோசனை பண்ணி கண்ணில் தண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி பாட்டு போடுவோம் நாங்கள். அதே மாதிரி போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் வாழ்ந்தவன் யாரடா அந்த பாட்டு போடுவோம். அப்புறமா 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகல் இரவை விழித்திருந்து வளர்த்தால் அந்த பாட்டு போடுவோம். துக்ககரமான அந்த பாட்டை கேட்டுன்னு இன்னொரு வாட்டி போடுன்னுவாங்க எங்களை. ஃப்ராங்கின்கோல ஒரு காரியம் ஐயா, அந்த காரியத்தில் வந்து நான் ஜான்சி சவுண்ட் சர்வீஸ் போட்டுனுக்கிறேன் ஆப்ரேட்டரு. அப்போது ஒரு பாட்டு ஒன்று போட்டேன். அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே அன்பே. ஐயா அந்த பாட்டை கேட்டு அந்த டீச்சர் வந்து எனக்கு 5 ரூபா கொடுத்துட்டு போனாங்க அந்த பாட்டு போட்டதுக்கு. கேஜிஎஃப்ல வந்து பூமிநாதன் ஒருத்தர் செட்டு வச்சுருந்தார், தேவி செட்டு இருந்துச்சுங்க. அப்புறமா வந்து பாரதி, பாபு சவுண்ட் சர்வீஸ், அப்புறமா எஸ்கேஎஸ், கௌரி, மித்ரா, சரஸ்வதி, குமார் செட்டு, ஜான்சி சவுண்ட் சர்வீஸ், எஸ்டி பிளாக்ல சரவணா, அப்புறமா கில்பர்ட்ல இன்னொரு சரவணா, அப்புறமா உஷா சவுண்ட் சர்வீஸ், அப்புறமா திலகாவதி, அப்புறமா ராஜன் சவுண்ட் சர்வீஸ், ரமேஷ், எலன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய செட்டுங்க. அந்த பழைய செட்டில் ஐயா பாட்டு போட்டாங்கனாக்கா என்ன மாதிரி பாட்டு செட் பண்ணி போடுறோன்னா அந்த அளவுக்கு லவ் மூமெண்ட் ஆகும் ஐயா. லவ் பண்ணுறவங்க வந்து அந்த பாட்டை கேட்டு எவ்வளோ பேர் லவ் பண்ணிட்டு இன்னைக்கு திருமணமெல்லாம் ஆகி அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய நினைவுகளை வந்து அவங்க மறக்கலை. ஏன்னா அந்த மாதிரி பழைய பாட்டு வந்து கேஜிஎஃப்ல வந்து இந்த மாதிரி பழைய சவுண்ட் சர்வீஸில் இருக்கிற ஆப்ரேட்டருங்க வந்து அந்த பாட்டுங்களை வந்து செட் பண்ணி போடுவாங்க. போடும்போது அதில் இன்பமான பாட்டும் வரும், துன்பமான பாட்டு வந்தாலும் மனவேதனைக்கு அழுகுறவங்களும் கூட இருக்கிறாங்க. அப்போல்லாம் 78 ரெக்கார்டு ஐயா, மண் ரெக்கார்டு, கிராம் போண்டு, ஒரு பாட்டுக்கும் 78 ரெக்கார்டில் வந்து மாவு பிளேட்டுன்னு ஒரு ஊசி மாற்றுவோம். அப்புறமா வந்து அதுக்கு பின்னால் வந்து ரெக்கார்டு வந்துச்சு, பெரிய ரெக்கார்டு வந்துச்சு, சின்ன ரெக்கார்டு வந்துச்சு. அதே 78 ரெக்கார்டில் கிராம் போண்டு, இன்றைக்கெல்லாம் கிராம் போண்டு சுற்றி நிற்கணும். கிராம் போண்டு சுற்றிக்கின்னு அந்த பாட்டை வந்து போடுவோம் ஐயா. எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து அந்த பழைய பாட்டு கேட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா இன்னைக்கு கூட அந்த ரசனை வந்து கேஜிஎஃப்ல போல இன்னைக்கு கூட அந்த பழைய பாட்டுக்கு சரியான மவுஸ் இருக்குது. எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் ஜான் செட்டில் ஆப்ரேட்டராக இருந்தவன். இதே பண்டார் லைனில் நான் வந்து 78 ரெக்கார்டு போட்டுன்னு இருக்கிறேன். போடும்போது பழைய பாட்டு போட்டுக்கிறேன். ஒரு ஆள் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி இதே ராமச்சந்திர லாட்ஜில் போய் மசால் தோசை வாங்கி வந்து எனக்கு கொடுத்துக்கிறாரு அந்த பழைய பாட்டுக்கு. அந்த மாதிரி பாட்டுங்க நாங்கள் செட் பண்ணி போட்டுக்கிறோம். அது ஒரு காலம். டவுனில் ஐயா மித்ரா சவுண்ட் சர்வீஸ், சாந்தி சவுண்ட் சர்வீஸ், கௌரி சவுண்ட் சர்வீஸ், அந்த மாதிரி செட்டுங்க பார்த்தா அவ்வளோ டவுனில் இருந்துச்சுங்க. அப்புறமா வந்து நண்டிடுக் பகுதியில் திலகா சவுண்ட் சர்வீஸ் இருந்துச்சு, ராஜா இருந்துச்சு, பிஷப்ல ராஜா, ஏஎம் இருந்துச்சு, ஸ்டார் செட் இருந்துச்சு. கேஜிஎஃப்ல எவ்வளோ சவுண்ட் சிஸ்டம் இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 சவுண்ட் சிஸ்டத்துக்கு மேலே இருந்துச்சு ஐயா. ஆமாங்களா? ஆமாம், இது உண்மை. இது வந்து உண்மை. 200 சவுண்ட் சிஸ்டத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் இருக்கிற எலக்ட்ரிஷியன் இருக்கிறாங்களே ரொம்ப அருமையான வேலை செய்வாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. இன்றைக்கி வந்து லைட்டிங்கில் வந்து கேஜிஎஃப்ல வந்து அருமையான லைட்டிங் பண்ணுறாங்க. எல்லாமே எவ்வளோ பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்குது. அந்த மாதிரி லைட்டிங்கெல்லாம் பர்த்டே ஃபங்க்ஷனு, குர்சடி, மாரியம்மா கோயில் திருவிழா, ஏகப்பட்ட திருவிழாங்க நிகழ்ச்சிங்க நடக்கும்போது எல்லா இடத்துலையும் ஸ்லோட் ஸ்பீக்கர் சவுண்டு கேட்கும். வந்து கேஜிஎஃப்ல ஃபஸ்ட்டு ரெக்கார்டு கடை இருந்தது வந்து உரிகம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். உரிகம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரெக்கார்டு செட்டு கடை, ரெக்கார்டு வாங்குகிற கடை இருந்துச்சுங்க.
அதுக்கு பின்னால் வந்து டவுனில் மாட்டு பில்லு மார்க்கெட்டுக்கு இது பாருங்க, அந்த சந்தில் இப்போ ஒரு பிராண்டி கிடக்குது, அது அந்த கடை பார்த்தா ரெக்கார்டு வாங்குற கடை. கேஜிஎஃப்ல இருந்து 2 இடம் ரெக்கார்டு கடை. சார் கேஜிஎஃப்ல ரொம்ப ஃபேமஸான சவுண்ட் சிஸ்டம் எது சார்? ஃபேமஸான சவுண்ட் சிஸ்டம் வந்து தேவி சவுண்ட் சர்வீஸு, அப்புறமா பாரதி, பாபு, எஸ்கேஎஸ்ஸு, அப்புறமா வந்து எல்என் சவுண்ட் சர்வீஸு, கௌரி, ஜான்சி சவுண்ட் சர்வீஸு, குமார் சவுண்ட் சர்வீஸு, அந்த மாதிரி பழைய செட்டுக்குனாக்கா இவங்க தான். டவுன் சைடு வந்து மித்ரா சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸ். ஏரியா எடுத்தாக்கனாக்கா சாந்தி சவுண்ட் சர்வீஸு, மித்ரா வந்து ஒலிம்பியா தேட்டர் பக்கத்தில் வந்து சைக்கிள் ஷாப் வச்சுருந்தாங்க, பெட்ரோமாஸ் லைட் வச்சுன்னு அப்படியே சவுண்ட் சிஸ்டம். அந்த பக்கம் வந்து நீங்கள் பவர்லால் பேட்டுக்கா எடுத்திங்கனாக்கா அந்த கார்னர் கடை சாந்தி சவுண்ட் சர்வீஸ் அவங்க வச்சு நடத்திருந்தாங்க. இந்தாண்டு பக்கம் 4th பிளாக்ல வந்தாக்கா கௌரி சவுண்ட் சர்வீஸ் இருந்துச்சுங்க, கணேஷ் சவுண்ட் சர்வீஸ். இப்போ கூட அவங்க பையன் வந்து அந்த செட்டு எங்கே வச்சுங்க கணேஷ்? 4th பிளாக்லேயே கௌரி செட்டும் கணேஷ் செட்டும் அங்கேயே இருந்துருந்துங்க. 4th பிளாக்ல அந்த மாரியம்மா கோயில் எதிர்க்க இருந்துருந்துங்க கணேஷ் சவுண்ட் சர்வீஸ். என்ட்ரிஸு ஐயா அந்த பக்கம்லாம் நிறைய செட்டுங்க ஐயா, ராஜா, திலகா, அப்புறமா வந்து ரமேஷ், கீர்த்தனா. எந்த பக்கத்தில் கேட்டாலே சொல்றீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சவுண்ட் சிஸ்டம்? இந்த செட்டில் இந்த ஃபீல்டுனால கேஜிஎஃப் பூரா ஜான்சி செட்டு நாங்கள் போட்டுக்கிறோம். கேஜிஎஃப் பூரா ஜான்சி சவுண்ட் சர்வீஸ் பாடாத இடம் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து ஜான்சி செட்டு இன்றைக்கும் சரி, இந்த 4 வரையிலும் சரி, கேஜிஎஃப்ல மட்டும் இல்லை, ஊட்டிக்கு எடுத்துன்னு போய்க்கிறோம், சென்னைக்கு எடுத்துன்னு போய்க்கிறோம், மைசூருக்கு எடுத்துன்னு போய்க்கிறோம். ஜான்சி சவுண்ட் சர்வீஸை எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் நாங்கள் செட்டு போட்டுக்கிறோம் ஐயா. கேஜிஎஃப் பூரா ஜான்சி செட்டு பாடாத இடம் கிடையாது. அதனுடைய குரு வந்து மோசஸ் ஜான்சிதாஸ். கேஜிஎஃப்ல இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் எங்கே பாட்டு போட்டாலும் அந்த கலாச்சாரம்ன்றது வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. பெங்களூர்லேருந்து வந்தால் கூட சரி, பெம்மல் நகர், கோரமண்டல் விட்டாவே எங்கே பாரு ஸ்பீக்கர் சவுண்ட் சர்வீஸ் செட்டு சவுண்டு கேட்கும். என்னான்னு பார்த்தா எல்லாம் பாட்டுங்க, எங்கே பாரு பாட்டு, எங்கே பாரு நிகழ்ச்சிங்க. அந்த மாதிரி வந்து இந்த கோலார் தங்கவையில் தான் இருக்க முடியுமே தவிர வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கலாச்சாரம் இங்கே ஜாஸ்தின்றீங்க. இந்த ஸ்பீக்கர் செட்டினுடைய கலாச்சாரமே கோலார் தங்கவையில் தான், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ எந்த மொழிக்கு போனாலும் ஒரு நாள்லாம் செட்டு பாண்டுக்கும். நீ எங்கன்னா போங்க, எங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கும். அதுதான் நம்ம கேஜிஎஃப்னுடைய ஒற்றுமை, நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை வந்து லவுட் ஸ்பீக்கர் கலாச்சாரத்தை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அதனுடைய ஒற்றுமை, அதனுடைய பாட்டு ரசனை. இன்னைக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பாட்டு போடுறதுக்குன்னு கேஜிஎஃப் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது.